திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருभ्यो நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் 12வது நாள். இந்த 12 அப்படின்ற எண்ணும் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் 12 தோள்களை உடையவன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதனால் இன்னியுடைய திருப்புகழையும் சேர்த்து நாமும் 12 திருப்புகழை படிச்சுட்டு வரோம். இது பரிபூர்ணமாக முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கிறது. ஏன்னா எனக்கும் உடம்பில் தெம்ப கொடுத்து என்னை இதை படிக்க வச்சுருக்கான், உங்களையும் இதை தொடர்ந்து கேட்க வச்சுருக்கான். அப்படின்னா அது முருகப்பெருமானுடைய அனுகிரகம் மட்டும்தான். இதே மாதிரி அனுகிரகம் நமக்கு 108 நாட்களும் கிடைக்கணும், நாம் 108 திருப்புகழையும் படிக்கணும் அப்படின்னு அவனுடைய திருப்புகழை நம்பி இதை நாம் தொடருவோம். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்தலத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரூர் அப்படின்ற ஸ்தலத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த பேரூர் எங்கே இருக்குது அப்படின்னா இது கோயம்புத்தூர்கிட்ட இருக்குது. பேரூர் சிவன் கோவில் அப்படின்னாலே ரொம்ப பிரபலம். அந்த சிவன் கோவிலுக்கு நிறைய முக்கியத்துவங்கள் இருக்குது. அதில் சிலதை இப்போ நான் சொல்கிறேன். அந்த கோவில் வாசலில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புளிய மரத்துடைய விதைகளை எடுத்து வேற எங்கேயாவது போட்டால் அது முளைக்காது. அதனால் பிறவா வரம் தரும் பெருமான், இங்கே இருக்கிற சிவபெருமான மனசார ஆத்மார்த்தமாக நாம் வணங்கும் பொழுது இதுதான் நமக்கு கடைசி பிறவியாக இருக்கும். இதுக்கு மேலே அந்த இறைவன் நமக்கு பிறவியே கொடுக்க மாட்டாராம், நம்மள அவனுடைய திருப்பாதத்தில் சேர்த்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு பட்டிபுரி அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. காமதேனுவின் கன்றான பட்டி ஒரு சமயம் இந்த இடத்துல ஒரு சிவ அபச்சாரம் பண்ணிடுறது. அதாவது காலால் ஒரு மணலை தள்ளி விடும்பொழுது அதற்கு கீழே இருந்த சிவபெருமானுடைய நெற்றி மேலையும் அது பட்டு அவருக்கு அந்த இடத்துல ஒரு பிளவே பட்டுடுறது. அப்படி பிளவுபட்டதோடு தான் சிவபெருமான் இன்னி வரைக்கும் காட்சி கொடுத்துட்டுருக்கார். அதனால் பட்டிக்கும் அனுகிரகம் பண்ண பெருமான். அதனால் இந்த ஊருக்கு பேரே பட்டிபுரி. இங்கே நம்மளுடைய முருகன் பேரில் அருணகிரிநாதர் இந்த திருப்புகழை பாடியிருக்கார். இந்த திருப்புகழ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாம் படித்த திருப்புகழ்லேயே ரொம்ப 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 சின்ன திருப்புகழ். 4 வரி தான். இந்த 4 வரிக்கு 4000 பெருமை உண்டாம். எப்படி அப்படின்னா இந்த 4 வரிகளும் முருகப்பெருமான மனசார ஆத்மார்த்தமாக நம்பி நாம் படிக்கும்பொழுது நம்ம உடம்பில் வியாதிகள் தீர்ந்து போகும், மன கவலைகள் தீர்ந்து போகும், பண வரவு அதிகரிக்கும், மனசில் ஒரு தெளிவு வரும். இப்படி இந்த திருப்புகழுக்கு அவ்வளவு அவ்வளவு பலன்கள் சொல்லிகிட்டே போகிறா. 4 வரிகள், 4 வரிகள் தான் அவ்வளவு இனிமையாக இருக்கும். இந்த திருப்புகழை பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். இந்த திருப்புகழை நான் பொறுமையாக படித்து காட்டுறேன். 2 தடவை படிக்க போகிறேன். நீங்கள் என் கூடவே படிச்சுட்டே வரலாம். இப்போது இந்த திருப்புகழை நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். தீரா பிணித்தீர சீவ ஆத்தும ஞான ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாயே. பாரோர்க்கு இறை சேயே பாலா கிரி ராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே. இவ்வளோதான், 4 வரிகள் தான். இப்போ இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். தீரா பிணி தீர சீவ ஆத்ம ஞான ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாயே. பாரோர்க்கு இறை சேயே பாலா கிரி ராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே. இவ்வளவுதான் இந்த திருப்புகழ்.
எவ்வளவு 4 வரிகள் இல்லையா? பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன திருப்புகள்லாம் எழுதியிருக்கார் போல இருக்கு. புதுசாக படிக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு. அதனால் பொறுமையாக முருகன் பேரில் பாரத்தை போட்டு நம்பி படிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் நல்லாவே படிக்க முடியும். திருச்சிற்றம்பலம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.